தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே. ஐயா, மஞ்சளிலே பிடித்து வைத்தோம் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே, வாழ்வில் மங்களத்தை தந்திடுவார் பிள்ளையாரே. தோப்பு கரணம் போட்டு வந்தோம் பிள்ளையாரே, தலையில் குட்டுகளும் குட்டி வந்தோம் பிள்ளையாரே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் 5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுதிலும் இந்த நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களெல்லாம் அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்தால் இந்த எலும்பு நோய், நரம்பு நோய், இரத்த சம்பந்தமான நோய்கள் விலகும் என்பது நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு சொன்னார்கள். சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே இருக்கின்றதாகி அந்த சிகப்பு நிறத்திலான அந்த செங்கதிர்கள் நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த சதுர்த்தியிலே தேய்பிறை சதுர்த்தி, வளர்ப்பிறையிலும் சதுர்த்தி, அமாவாசை 4வது நாள் வளர்ப்பிறை சதுர்த்தி, பௌர்ணமி 4வது நாள் தேய்பிறை சதுர்த்தி. அவ்வாறு இந்த கிருஷ்ணபக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற தேய்பிறை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி என்று போற்றப்படுவது. வாழ்வில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் விலகக்கூடிய வகையிலே விநாயகப் பெருமானை வேண்டி விரதமிருந்து வழிபாடுகள் செய்வது, விநாயகருக்கு பிரீதியான சிதறு தேங்காய் அடித்து வழிபாடு செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி வாழ்வில் ஆனந்தம் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையிலே இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகர் ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகள் நாமும் கலந்து பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்களாக நடைபெறும். சுவாமி வலம் பெறுகின்ற பொழுதிலும் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, நமக்கு குடும்பத்திலே ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையிலே தேங்காய் சுவாமியை வலம் வந்து சிதறு தேங்காயாக அடித்து வழிபாடு செய்யலாம். இல்லை எல்லாருக்கும் பொதுவாக ஒரு தேங்காயை வைத்து குடும்பம் எல்லோருக்குமாகவும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அவ்வாறு
சிறப்போடு கூடியதாகிய இந்த விநாயகப் பெருமானுக்குரிய சங்கடங்கள் தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம். அதில் நாம் கலந்து இறையருளை பெறுவதோடு எமது அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாவிடமும் சர்வதேச இந்து மத குருவிடமும் இணைந்து நடத்த இருந்த 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற சனிக்கிழமை 11/4/2026 நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டது. தற்போது நாட்டில் அசாதாரண சூழ்நிலை காரணமாக திகதி பின்போடப்பட்டிருக்கிறது. புதிய விழாவுக்கான திகதி, கிழமை, நேரம் வெகு விரைவில் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் என்பதனை அன்போடு தெரிவித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இவை கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட அவருடைய திருவுடலுக்கு தைலம் அல்லது நறுமண தைலத்தை அங்கு கொடுத்து பூசை செய்வதற்காக, அன்பை வெளிப்படுத்துவதற்காக, கவலையை ஆற்றுப்படுத்துவதற்காக சென்றாள். இந்த மகதல மரியா இயேசுவை சந்தித்தார். அவர் ஒரு தோட்டக்காரன் போல அவருக்கு காட்சி கொடுத்து அவரோடு உரையாடி இந்த உயிர்ப்பின் செய்தியை சீடர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவளை அனுப்பி வைக்கின்றார். அவள் ஓடோடி தன்னுடைய முதன்மையான இந்த சீடர்களுக்கு இந்த உயிர்ப்பின் மாபெரும் மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை சொல்லுகின்றாள். அப்பொழுது முதன்மையான சீடர்களான பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு ஓடுகின்றார்கள். இறந்தவர்கள் யாரும் உயிர் தெழுவதில்லையே என்று. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் தோல்வியை காணவில்லை, வெற்றி பெற்று விட்டார், உயிர்த்து விட்டார் என்ற அந்த உண்மையை அறிவதற்காக, மேலும் அவர்கள் அதற்கான விளக்கங்கள் பெறுவதற்காக ஓடுகின்றார்கள். இந்த ஓடுகின்ற இந்த 2 சீடர்களும் வெறும் கல்லறையை பார்க்கின்றார்கள். இறந்தவர்கள் ஒருவரை நாங்கள் அடக்கம் செய்துவிட்டால் அந்த கல்லறை வெறுமையாக இருந்தால் அவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, வெறும் கல்லறையை கண்டு கொள்ளுகின்ற இந்த 2 சீடர்களும் வெறும் கல்லறையை கண்டார்கள், நம்பினார்கள். நம்பிக்கைதான் வாழ்வு. ஆண்டவர் இயேசுவோடு எவ்வளவு தூரம் நெருக்கமாக அவர்கள் பழகினார்கள், போதனைக்கு செவிமடுத்தார்கள், அவருடைய புதுமைகளை பார்த்தார்கள். ஆனால் அவர்களுடைய மனித எதிர்பார்ப்பிற்கும், மனித ஆற்றல்களுக்கும், மனித அறிவுக்கும் இந்த இயேசு யார் என்பதை அவர்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இயேசுவினுடைய இறப்பின் பின்பு அவர் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு புதிய கல்லறை, வேறு யாரையும் அதிலே அடக்கம் செய்யப்படாத ஒரு கல்லறையாக இருக்கின்ற அந்த கல்லறை வெற்றிடமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் இயேசு உயிர்த்து விட்டார் என்று நம்பினார்கள். எனவே ஆண்டவர் இயேசு அவர் உயிர்த்து விட்டார், சாவை வென்ற சத்தியனாக இருக்கின்றார், கல்லறை அவருடைய வாழ்வை அடக்க முடியாது அல்லது சாகடிக்க முடியாது என்பதை அவர்கள் நம்பினார்கள். தொடர்ந்தும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் தரிசனத்தை கண்டு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பினுடைய காட்சிகளினாலே தங்களுடைய நம்பிக்கையிலே அவர்கள் உறுதி பெற்றார்கள். அவர்கள் நம்பியது உண்மை என்பதற்கு ஒரு உதாரணம், அத்தனை பேரும், அந்த சீடர்கள் யாவரும், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் கரியோத்தை தவிர அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக, மறை சாட்சியர்களாக அவர்கள் மரித்தார்கள். அவர்களுடைய குருதிதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக முத்திரையிடப்படுகின்றது. இன்று 2000 ஆண்டுகளின் பின்பு இந்த அழகான ஒரு உண்மையை நாங்கள் ஒவ்வொருவரும்
நம்புகின்றோம். எவரவர் கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அவருடைய போதனைக்கு செவிமடுக்க வேண்டும் திறந்த மனதோடு. இந்த இயேசு எல்லோருக்கும் சொந்தம். இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சி எல்லோருக்கும் சொந்தம். ஆகையினாலே இனம், மதம், இப்படியாக வெவ்வேறு மக்களுடைய வாழ்வை பிரிக்கின்ற சுவர்களை எழுப்பாமல் இவற்றையெல்லாம் கடந்து, கல்லறையை கடந்து உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர். அவருடைய மகிழ்ச்சி உங்கள் எல்லோருக்கும் பரிசாக இந்த நாளிலே கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் சாட்சிகளாக நாங்கள் அனைவரும் திகழ்வதற்கு இந்த இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. அந்த மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இன்று அழைத்து நிற்கின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பின் வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்றேன். நன்றி. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله. وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதனின் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனையும் இஸ்லாம் காட்டித்தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும்
செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.